ஏற்றிடலாமாண்ணா? வண்டியில் ஏற்றிடும் தம்பி. கிரேன் தான் கொண்டு வரணும். கஞ்சி ஏற்றுறதுக்கு தான் இப்போ கொஞ்சம் நெருக்கடி. வெயிட் தூக்கி ஏற்றுறது. இங்கே வந்து ராயன் சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிடு. பா 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 பா. இங்கே டெய்லி வச்சோம்னா எத்தனை மணிக்கு வந்துடும்ல? என்ன உள்ள விட்டு உள்ள விட்டு சோறு இருக்கான்னு பார்க்குது. பாருங்க, பசு நல்லா ஒரு அண்ணா கூட கஞ்சி சாப்பிட்டுட்டு வாழைப்பழமும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. மாட்டுக்கு வந்து கஞ்சி வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஈஸியான வேலை தான், ரொம்ப சிரமம்னு சொல்ல முடியாது. ஆனால் கஞ்சி வச்சு இதை கொண்டாந்து மாட்டு வலை தேடி ஏற்றி இறக்கி கொண்டாந்து கொடுக்குறது வந்து சிரமம் தான். ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போ கொடுத்துருக்கோம். வயக்காட்டிலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோவிலே பார்க்கலாம் எவ்வளோ சிரமப்பட்டுருக்கோம்னு. ஆனால் இவ்வளோ சிரமமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்குது. இந்த கோமாதாவுக்கு கஞ்சி ஊற்றுறது பல கோடி புண்ணியம். இது ராயண்ணன் குடும்பத்துக்கு சேரும். வண்டியை ரவுண்டு கட்டிட்டேன், வண்டியை ரவுண்டு கட்டிட்டேன் மாடுவா. ஏன்னா அதுங்க வாயெல்லாம் ஒரே கஞ்சி மயம்தான். சரி 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 சரி. இந்த மாதிரிக்கு மாட்டுக்கு இது வரைக்கும் கஞ்சி தானம் பண்ணுறதுல பெரிய கோடி புண்ணியம். இந்த மாட்டை அங்கே வட்டி விட்டு நான் வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு 30-40 மாட்டுக்கு வந்து கஞ்சி வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம். இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணன் தான் வந்து இன்றைக்கி வந்து மாட்டுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணனுக்கும் ராயன் அண்ணன் குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராயன் அண்ணனுக்கு கோமாதாவோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு தான் அன்னதானம் கொடுப்பாங்க. சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக மாட்டோளுக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி யாருமே யோசித்து பண்ணதில்லை. இது புதுமையாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இந்த மாதிரி சமையல் சமைச்சதில்லை, இதான் புதுமையாக இது மாதிரி மாட்டுக்கு கஞ்சி வச்சு இன்றைக்கி கொடுக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சாப்பாடு கஞ்சி இதுவில் தான் மாட்டுகளுக்கு எப்போதும் கொடுத்துருப்போம். இன்றைக்கி ஒரு 30-40 மாட்டுகளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாசிப்பருப்பு போட்டு உப்பு போட்டு கொடுத்தோம்னாக்கா நல்லா மாடு குடிக்கும். அரிசி வாங்கி பாருங்கள், உடச்சிட்டு வந்துருக்குறோம் சீக்கிரம் வேகிறதுக்கு. அது மாதிரி குடிக்கிறதுக்கும் அதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குருணை அரிசி மாதிரி உடச்சி வாங்கிட்டு வந்துருக்கோம், முழு அரிசியாக வாங்கி. அது கூட வாழைப்பழமும் கொடுக்க போகிறோம். ரெண்டு சேர்த்து குடிக்க, வாழைப்பழத்தை தின்னுட்டு கஞ்சை குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோடை நாள் பிறந்ததுனால யாரும் வீட்டில் பிடிச்சி கட்டுறதில்ல, யாரும் மேய்ஞ்சிட்டு மாடுகளும் வீட்டுக்கு வர்றதில்ல. இப்போ தேடி பிடிச்சி தான் நம்ம கஞ்சி வலையை கொண்டு கொடுக்கணும் மாட்டுகளுக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் ஆகுது மாடெல்லாம் பிடிச்சி வீட்டில் கட்டுறதுக்கு. இப்போ மாடெல்லாம் எங்கே நிற்கிதோ அந்தந்த ஏரியாவில் தேடி பிடிச்சி தான் கொண்டு கஞ்சியை கொடுக்க போகிறோம். இப்போ கஞ்சி வைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ 2 அண்ணா கூட இல்லை குருணை அரிசியை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போரானந்தி அப்படி பிரிக்கிறத நான் தூக்கி கொட்டுறேன். பிடிச்சிக்கா மாடி போட்டுட்டு கொட்டுறேன் பாரு. என்ன வடை கேசரி பாயசம் உண்டா இன்னைக்கு? அதெல்லாம் இல்லை தம்பி, வாழைப்பழம் பைத்த பருப்பு கஞ்சி அவ்வளோதான். அதில் முருங்கீரை போடலாமா வேண்டாமண்ணா? முருங்கைக்கீரையெல்லாம் வேண்டாம், சில மாதிரி பிடிக்காது. ஒரு சில மாடு சாப்பிட. முருங்கைக்கீரை எல்லா மாடு சாப்பிடும் தான், போட்டோம்னா கஞ்சி ஒரு மாதிரியா தெரியும் கருப்பா. வாங்க இப்போ குருணை அரிசியை கழுவிட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. கழுவி வச்ச குருணை அரிசி வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். எல்லாம் மெதுவாக கொட்டணும், தண்ணி நல்லா சூடாக இருக்குது. குருணை அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கிண்டி விட்டுடலாம். கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் வேகணும். அப்போ தான் மாட்டுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா வேக வச்சிடலாம். இப்போது கஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு. அது கூட பாசி பருப்பு கழுவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்குங்க. இப்போ தான் ஓயாமல் கட்டிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் சத்து மிக்க கஞ்சி ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். சூப்பரான சத்து மிக்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அது கூட வாழைப்பழமும் ரெடியாக இருக்குது. இந்த பாருங்க, நல்லா காற்றுல நல்லா கனிஞ்சு நல்லா பழுத்துருச்சு பழமெல்லாம்.
தூக்கி ஏற்றிடலாமாண்ணா? வண்டியில் ஏற்றிடும் தம்பி. கிரேன் தான் கொண்டு வரணும். கஞ்சி ஏற்றுறதுக்கு தான் இப்போ கொஞ்சம் நெருக்கடி. வெயிட்டு தூக்கி ஏற்றுறது மெதுவாக வாழைப்பழத்தை தூக்கிட்டு போங்க, அங்கே விட்டு வைப்போம். கஞ்சி வந்து தண்ணி ஊற்றி வண்டியில் ஏற்றிட்டு போனோம்னா தளம்போம், எங்கே பார்த்தாலும் ஊற்றிக்கிட்டே போவோம். அதனால வந்து மாட்டுக்கு வைக்க போகிற இடத்துல தண்ணி ஊற்றி கலந்து வைக்கணும். அதனால 2 அண்டாவில் ஏற்றிட்டு போகிறப்போ பாருங்க மாட்டுக்கு வாழைப்பழம் கஞ்சி எல்லாம் ரெடியாக கொண்டு வச்சிருக்கிறோம். மாடும் பாருங்க எல்லாம் இந்த இடத்துல தான் வந்து நிற்குது. இப்போ மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம், மாட்டுக்கு கஞ்சி வச்சிடலாம். கொண்டாங்க. ஆற்றுக்குள்ளே நிற்கிது. எப்படி இருக்கு? ஒரு அண்டா இருக்கு, ஃபுல்லாக இருக்கு. பாருங்க இங்க ஒரு 4-5 மாடு நிக்குது. முன்னாடியே வந்து ஒரு 2 மாட்டுக்கு கொண்டு போய் கஞ்சி வச்சிடலாம். 4-5 மாடு ஆனது 10 மாட்டுக்கு மேலே இருக்கு. வரைக்கும் இல்லை. பா சிங்கப்பூர்லேருந்து ராயன் சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிடு. பா 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 பா. ம். கஞ்சி எப்படி குடிக்குது பாருங்க மாடு. சூப்பராக குடிக்குது மாடு. பாருங்க மாடு எல்லாமே இங்கே தான் நிக்குது. என்ன எல்லாம் ஆற்று தண்ணி குடிச்சிருக்குமாண்ணா? ஒரு சில மாடு குடிக்குது, ஒரு சில மாடு என்ன நக்கி எடுத்துட்டுண்ணா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சுங்க அந்த மாடு. யோசனைலாம் யாருக்கு தம்பி வரும்? ஆமாம் இங்கே ஒரு ராயனனுக்கு வந்திருக்கு பாரு. ஆமாம். வாழைப்பழத்தை தான் அந்த 2 பசுக்கு வைப்போம். பாருங்க பசு நல்லா ஒரு அண்ணா கூட கஞ்சி சாப்பிட்டுட்டு வாழைப்பழமும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த குடிக்குது பாருங்க. ஏங்க இது எல்லா பழத்தையும் காலி பண்ணிட மட்டும் இருக்கு. 2 பழம் இருக்கு, 2 சுடுது தண்ணி. அதனால தான் கஞ்சி சூடாக இருக்கிறதுனால குடிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி யோசனை யாருக்குண்ணா வரும்? இந்த மாதிரி யோசனைலாம் யாருக்குமே வராதுப்பா. இது மாதிரி யாரும் செஞ்சதில்லை தான் நம்ம முதல்ல செய்கிறோம். இதை குடிக்கலையா? ம் ம் நீ இதை பா இது குடிச்சுன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு அது ம் டெய்லியும் வச்சோம்னா எத்தனை மணிக்கு வந்துடும்ல? என்ன உள்ள விட்டு உள்ள விட்டு சோறு இருக்கான்னு பார்க்குது. உள்ள விட்டு நீ இதே வாழைப்பழத்தை கூட வாழைப்பழத்தை பிச்சு வதறது பாரு. கையே உள்ள போயிரும் பாருங்க. பொழுது போட்ட தம்பி அப்படியே அணைஞ்சு வரும் மாடெல்லாம். பா பா இந்த மாதிரிக்கு மாட்டுக்கு இது வரைக்கும் கஞ்சி தானம் பண்ணுறதுல பெரிய கோடி புண்ணியம். இந்த மாட்டை அங்கே வட்டி விட்டு நான் வைக்கிறேன். பிடிச்சிங்க இதை குடிச்சிட்டு அங்கே வருது பாருங்க. எங்கேயும் தேடி போண்டியதில்லை தம்பி மாடு. எல்லாம் ஒரே இடமா இருக்கு. 10-20 மாடு. அது எல்லாம் மேய்ச்சல் இருக்கோ. எல்லாம் வெயிலுக்கெல்லாம் மரத்து நாளில் படுத்து எடுத்துட்டு இப்போ வந்து எல்லாம் நேரமாக இருக்குல்ல, அப்போதான் தெரியும் அதுக்கு டைம் எல்லாம் வருது. இங்கே போட்டி போட்டு குடிக்கிற மாதிரி ரெண்டும் குடிக்க. நான் அடுத்த குடத்துக்கு ஆரம்பி. இந்த புள்ள அடிக்குது. நல்லா வேட்டை அடிச்சு பார்க்குமா இன்னைக்கு?
மாடு இந்த மாட்டெல்லாம் போய் வளர்ச்சி கொண்டு வர போகிறேன் எல்லாத்தையும் கஞ்சி வைக்கணும். அதனால் மாட்டெல்லாம் கொண்டு வந்துடலாம். என்ன நடக்குது? மாட்டுக்கு கஞ்சி வைக்கிறோம். மொத்தம் எத்தனை மாட்டு வச்சிருக்கீங்க வரலையும்? இது வரைக்கும் ஒரு 10-15 மாட்டு குடிச்சிருக்கேன். மீதாக இருக்கிற கஞ்சி இந்த மாட்டு பா 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 பா. மாட்டுகளுக்கு இந்த கஞ்சி தானே யார் பண்ணுறதுன்னா சிங்கப்பூர்லேருந்து ராயன் குடும்பத்தினர் பண்ணுறாங்க. ராயன் அண்ணன் குடும்பத்துக்கு இது மாதிரிக்க புண்ணியம், இது மாதிரிக்க பசுகளுக்கு கஞ்சி அன்னதானம் பண்ணுறது யாருக்குமே கிடைக்காது. அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சண்டை அங்கே பாருங்க, சண்டை குடிங்க போய் எடுத்து வரோம். வா வா. முடிச்சிட்டு கஞ்சி முடிச்சிட்டு ஒரு 50 மாடு கொடுத்துருவோம்மா. ஆமாம் ஆமாம், கூட்டிட்டு வச்சுட்டு வாழைப்பழத்தை. அதான் முடிச்சுட்டேன். ஏன்னா வண்டியை ரவுண்டு கட்டிட்டேன் மாடுவா. ஏன்னா வாயெல்லாம் ஒரே கஞ்சி மயம்தான். சரி 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 சரி. வயிறு குளிர சாப்பிட்டு முடிச்சிருச்சு மாடெல்லாம். பசங்களை அவங்களுக்கெல்லாம் கஞ்செல்லாம் யாரு கொடுத்ததுன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணன் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வாழ்த்து விடுங்க. இது வாய் பேசாதது, வாயில வாழ்த்த முடியாதுன்னா அது வயிறு உள்ள குளிர்ந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வயிறு குளிர்ந்தது மாதிரி அது வந்து மனசார அது வாழ்த்தி விடும் பசு. இந்த கோமாதாவுக்கு கஞ்சி ஊத்துறது பல கோடி புண்ணியம். இது ராயன் அண்ணன் குடும்பத்துக்கு சேரும். சந்தோஷம். என்ன முடிஞ்சிட்டல? ஏன் வண்டியெல்லாம் எங்கே இருங்க கம்ப்ளீட்டாக காலி. என்ன முடிஞ்சிட்டா? ஒரு ட்ரம்மில் தான் கஞ்சி காமிச்சோம். கஞ்சி வந்து கட்டியாக காய்ச்சி கொண்டு வந்துனால வண்டியில் ஊற்றிக்கிட்டு வந்தால் தலைம்புக்கிறதுனால கட்டியாக ஒரு ட்ரம்மு தான் கொண்டு வந்தான். அதில் 20 குடம் வந்து தண்ணி சேர்த்து கலந்து தான் இப்போ எல்லா மாட்டுக்கும் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கோம். நீங்களே பார்க்கலாம் இப்போ எவ்வளோ மாடு இருக்குன்னு. இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, முதல்ல ஒரு இடத்துல வேறு வச்சுருக்கோம். இந்த 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த கஞ்சியை வச்சு கொடுத்தாங்களா தம்பி ஒரு ராயன் அண்ணன், மாட்டுகளுக்கு வந்து பேசக்கூடிய சக்தி இல்லை. ஆமாம், ஆனால் அது வாய் திறந்து அவங்கள வாழ்த்துறனாலும் அது வயிறார குடிச்சிட்டு வயிறு வாழ்த்து தம்பி. அது அந்த கோமாதா வந்து வயிறு வாழ்த்தினாலே அவர் வந்து நல்ல பொன்னியத்தில் இருப்பார். அவர் என்ன மாட்டு வயத்தை பாரு எப்படி வத்தல கிடந்துச்சு. தண்ணி குடிச்சா எப்படி பாரு குண்டார் எலும்பு பாரு, எலும்பு தோலமா தெரிஞ்சிச்சா. கூட உள்ள போய் ஃபுல்லா கஞ்சி அடிச்சிட்டு எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கு ஒரு குண்டா. பச்சை பயிறு அரிசி கஞ்சி எல்லாமே 3 சாப்பிட்டுருக்காங்கன்னு பாரு மாடு. தேங்காய் போடல பத்தியில. தேங்காய் போட்டா சரிமா இருந்தோம்னா சில மாட்டுகளுக்கு ஒத்துக்காதுன்னா தேங்காய் போடல செரிமானம் பிரச்சனை வரும். செரிமானம் இருக்காது. ஒரு மாடு குடிக்கும், ஒரு சில மாடு குடிக்காது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாடு குறைஞ்சபட்சம் குடிச்சிருக்கலாம் தம்பி. ஆமா, இதெல்லாம் பெரிய புண்ணியம் தானே. அதெல்லாம் இந்த மாதிரி புண்ணியங்கள்லாம் யாரும் செஞ்சதில்லை தம்பி. இது முதல்ல அவங்க தான் செஞ்சிருக்காங்க. சிங்கப்பூர் ராயன் அண்ணன் அது இந்த குடிச்சு வயிறு குளிர்ந்த மாதிரி அவர் குடும்பம் குளிர்ந்து இருக்கு தம்பி. கண்டிப்பா. பசி வளர்ந்து பேச முடியாது, வாழ்த்தி விட முடியாது. மக்களுக்கு சோறு பிளேட்டில் கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்தி விடுவாங்க. ஆனால் பசிவாட பேசுறதுக்கிட்ட பேசி சக்தி இதுக்கிட்ட கிடையாது. அதனால இது வயிறு வாழ்த்தி விடும் அவங்க குடும்பத்தை. கண்டிப்பா இது வயிறு குளிர்ந்த மாதிரி அவங்க குடும்பமும் குளிர்ந்தாப்புல இருக்கும். அண்ணா தம்பி மாடெல்லாம் மேய்ச்சல் வந்துட்டு ஆமாம், சாயங்காலம் இப்போ 4 மணி ஆகிட்டு தம்பி. 3:30லேருந்து 4 மணி இருக்குப்பா. எல்லாம் இலை நேரமாக இருக்குது. வெயில் கம்மி ஆகிட்டுல, எல்லாம் மரத்து நாளில் படுத்து கிடக்கும். மத்தியானம் வெயிலுக்கெல்லாம்
இப்போ எல்லா நேரத்துக்கு எல்லாம் மேய வந்துட்டு ஒரு இடமா வந்ததுனால நமக்கு தண்ணி கஞ்சி வைக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக போயிட்டு போ. சிறப்பாக இன்னைக்கு ஒரு 50-60 பசுகளுக்கு கஞ்சி ஊற்றியாச்சு. இந்த கோமாதாவுக்கெல்லாம் கஞ்சி ஊற்றுறது வந்து பெரிய புண்ணியம். இந்த புண்ணியம் வந்து யாருக்குமே கிடைக்காதது. இந்த கோமாதாவுக்கு கஞ்சி ஊற்றினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணா குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து கோமாதாவுக்கு வந்து கஞ்சி, அதுக்கு வந்து பழம், வாழைப்பழம் இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. 50-60 பசுவுக்கு வந்து இப்போ வந்து கஞ்சி வாழைப்பழம் 2 கொடுத்துருக்காங்க. அது வாய் திறந்து வாழ்த்த முடியாதனால அது வயறார குடிச்சிட்டு வயறார வாழ்த்துருச்சுன்னா அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த ராயன் அண்ணன் குடும்பம் அதாவது ஒரு 100-200 பேருக்கு சமைச்சு அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் இது மாதிரிக்கு கஞ்சி வச்சு இவ்வளோ தூரம் தூக்காந்து இந்த பசுகளுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை. அந்த வேலையை சிங்கப்பூர் ராயன் அண்ணன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு எங்களுக்கும் புண்ணியம் சேரும், அவருக்கும் கோடான கோடி புண்ணியம் இந்த பசுதானம் மூலம் சேரும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம். மாட்டுக்கு வந்து கஞ்சி வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஈஸியான வேலை தான், ரொம்ப சிரமம்னு சொல்ல முடியாது. ஆனால் கஞ்சி வச்சு இதை கொண்டாந்து மாட்டு வலை தேடி ஏற்றி இறக்கி கொண்டாந்து கொடுக்குறது வந்து சிரமம் தான். ரொம்ப சிரமப்பட்டு தான் இப்போ கொடுத்துருக்கோம். வயக்காட்டிலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோவிலே பார்க்கலாம் எவ்வளோ சிரமப்பட்டுருக்கோம்னு. ஆனால் இவ்வளோ சிரமமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனசுக்கு நிறைவாக இருக்குது. எல்லாம் பசிவெல்லாம் குடிக்கிறது இந்த வெயில் நேரத்தில் வந்து கோடை காலமாக போச்சு. இப்போ வந்து கோடை காலையில் இந்த மாதம் பங்குனி மாதம் வெயிலில் வந்து மாடுகளுக்கு கோடை காலத்தில் கொடுக்குறதுல வந்து எங்களுக்கு குடிக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. சந்தோஷமாக எல்லா மாடுகளும் நிறைய குடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாட்டுக்கு கொடுத்துருக்குறோம். எல்லா மாடும் வயிறு முட்டை குடிச்சிருக்கு. ஒவ்வொரு மாட்டையும் பாருங்கள், அப்படியே திரும்பி பாருங்கள் எப்படி இருந்த மாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கஞ்சி அவ்வளோ இருக்குது வயிற்றுல தம்பி. இந்த கஞ்சி எதுவுமே மாட்டுகளுக்கு செய்யாது. இதில் உப்பு நிறைய போட்டிருக்கிறோம். அதனால் இது மாட்டுக்கு நல்லது, உடம்புக்கும் மாட்டுக்கு ஊட்டச்சத்து மிக்கது, பால் கறவைக்கும் நல்லது. இதோட இல்லாமல் உனக்கு வந்து செரிமானத்துக்கு வாழைப்பழமும் கொடுத்துருக்கேன் தம்பி. அதனால் எதுவும் பண்ணாது மாட்டுகளுக்கு. சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் அண்ணனுக்கும் ராயன் அண்ணா குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க.